Namaste students, welcome to computer class. Now we are discuss about the lesson as lesson 5 operating system. Okay, now we have to specific topic as working with Windows operating system. In last class we have to seen what is operating system. Operating system is a user, it has an interfaces between the user and the computer. Okay va, இது வந்து one of the hardware component. Operating system is also one of the system software. It is used to interact the interact the user as well as system. Okay, they are also following the some functions: memory management, process management, device management, security management. These are things they have to be performed. Windows operating system oda enna special அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, it is one of the important thing, that is a GUI வந்து perform பண்ணியிருக்காங்க. GUI is one of the most popular interfaces, and then it is used and then supported for the multitasking support பண்ணுச்சு. அதுக்கடுத்து இதில் வந்து விண்டோஸ் வந்து இட் அலோஸ் த கீபோர்ட் அண்ட் மவுசஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சஸ் எந்த ஒரு அப்ளிகேஷனாலும் ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் இதில் வந்து என்ன பண்ணிக்கும், நியூ ப்ரோக்ராம்ஸை கம்ப்யூட்டர்லேருந்து லோட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். ஆஸ் வெல் அஸ் இது என்ன பண்ணும், மேனேஜ் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸை மேனேஜ் பண்ணுது, ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸையும் மேனேஜ் பண்ணுது. அடுத்து வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் பார்த்தோம். 1995 to 2015 வரைக்கும் ஒவ்வொரு வெர்ஷன்ஸ்லையும் என்னென்ன டெவலப் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தோம். அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மவுஸை பற்றி பார்த்தா எப்படி மவுஸ் ஹேண்டில் பண்ணுது. ஜஸ்ட்டு ஒன் தடவை கிளிக் பண்ணோன்னா அது கிளிக்கு, ஒரே ஒரு தடவை செலக்ட் பண்ணிட்டோன்னா பர்டிகுலர் ஐட்டம் நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்னா தட் இஸ் அ செலக்ட். அந்த ஐட்டம் செலக்ட் பண்ண ஐட்டமே நம்ம ஒரு தடவை மட்டும் ப்ரெஸ் பண்ணோன்னா அது கிளிக்கு. அதே இதை 2 டைம் ப்ரெஸ் பண்ணோன்னா டபுள் கிளிக் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகேவா, அந்த ஆக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்றத ப்ரெஸ் பண்ணும்போது காமிக்கும். அடுத்து ரைட் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பாப்அப் மெனு வந்து டிஸ்பிளே ஆகும். டபுள் கிளிக் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் ஆக்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ட்ராக் அண்ட் ட்ராப் நம்ம மவுஸ் யூஸ் பண்ணி எங்கே வேணாலும் எந்த ஐகான்ஸையோ இல்லை ஃபோல்டர்ஸோ நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். அப்புறம் விண்டோஸ் டெஸ்க்டாப்ஸை பார்த்தோம். ஓப்பனிங் ஸ்க்ரீன் தான் விண்டோஸ் டெஸ்க்டாப். இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு சேஞ்ச் அப்பியரன்ஸ் ஆஃப் த டெஸ்க்டாப்போட அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா, டாஸ்க் பார் இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டார்ட் பட்டன் இருக்கும், கீழே இருக்கிறது தான் டாஸ்க் பார். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஏரியாஸ் இருக்கும், டேட் அண்ட் டைம் எல்லாமே காட்டும். அடுத்து ஐகான்ஸ் இஸ் த ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ், தட் இஸ் ஒன் ஆஃப் த GUI ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஃபிக்கல் ஃபியூச்சரில் கிராஃபிக்கல் எலிமெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் மெனி ஐகான்ஸ் வந்து சேர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ் பார்த்தோம். ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ்னால் ஒவ்வொரு விண்டோஸ் சாஃப்ட்வேருக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ் இருக்கும். இப்போ மை கம்ப்யூட்டர், மை டாக்குமெண்ட், மை டெஸ்க்டாப், ரீசைக்ளிங் பின், இந்த மாதிரி வந்து ஃபியூ வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகேவா, அது போக ஆரோபிக் பட்டன், இது வந்து பெரிய டாஸ்க்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷார்ட் பண்ணி நம்ம இதில் வச்சுக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்மளுக்கு எப்போ வேணுமோ அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து ஷார்ட்கட் ஐகான்ஸ், ஒவ்வொரு ஐகான்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சீக் ட்ரைவில், டி ட்ரைவில் இருக்க ஐகான்ஸ்லாம் நம்ம ஷார்ட்கட் பண்ணி நம்ம டெஸ்க்டாப்பில் கொண்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்போ வேணாலும் அது டக்குன்னு வியூ பண்ணி பார்க்குறதுக்கு. அப்புறம் டிஸ்க் ட்ரைவ் ஐக்கான் பார்த்தோம். டிஸ்க் ட்ரைவில் 5 ஐக்கான்ஸ் இருந்துச்சு. ஒன்று ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ், அடுத்து வந்து சிடிஆர் டிவிடி போடுறதுக்கு தனி ட்ரைவ். ஹார்ட் டிஸ்கில் தான் நம்ம சிடிஇ நம்ம என்ன ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோமோ அந்த மாடலில் வரும். அடுத்து சிடி போட்டோன்னா இல்லை டிவிடி போட்டோன்னா அதுக்கு ஒரு ட்ரைவ் இருக்குது. அடுத்து வந்து பென் ட்ரைவுக்குன்னு தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைவ் இருக்குது. தவிர அதர் ரிமூவபிள் ஸ்டோரேஜ் டிவைஸ், தட் இஸ் அ ஸ்மார்ட் ஃபோன், டேபு, இல்லாட்டி நம்ம டிஜிட்டல் கேமரா இதுக்கெலாம் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு தனியாக ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்குது. இது தவிர நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஸ் அ நெட்வொர்க் டிவைசஸ். நெட்வொர்க் டிவைசஸ் வந்து எத்தனை சிஸ்டம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், ஹவு மெனி சிஸ்டம்ஸ் கனெக்ஷனில் இருக்குது, இந்த இதெல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கிறது தான் நெட்வொர்க் டிரைவ். அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோன்னா, விண்டோஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ரெக்டாங்குலர் ஏரியா. அது வந்து ஒன் ஆஃப் த அப்ளிகேஷனாகவும் இருக்கலாம், இல்லை டாக்குமெண்ட்டாகவும் இருக்கலாம். இந்த ஏரியா வச்சு நம்ம என்ன பண்ணுறாங்க, இந்த விண்டோஸ் வச்சு இட் வில் பி யூஸ்டு டு ஷோ த டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்க்ரீனில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வருமோ அதை காமிக்கும். அடுத்து அப்ளிகேஷன் விண்டோஸ் இஸ் அன் ஏரியா ஆஃப் த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் இருக்க ஒன் ஆஃப் த ஏரியா தான். இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த அப்ளிகேஷன் விண்டோஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரீசைஸ் விண்டோஸ் இருக்கும், மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸ் பட்டன்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா, இந்த அப்ளிகேஷன் விண்டோஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அப்ளிகேஷன் விண்டோஸை கரண்ட் அப்ளிகேஷனை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணோம். இப்போ நீ என்ன அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்க, வேர்டா, பெயிண்ட், அது மாதிரி. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் விண்டோவில் நம்ம 2 or 3 விண்டோஸை ஓப்பன் பண்ணிக்கலாம்.
அந்த இதில் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக எது இருக்கோ தட் இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவ் விண்டோஸாக இதுவாகும், ப்ரெசென்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகும், நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் விண்டோஸ் பார்த்தோம். டாக்குமெண்ட் விண்டோஸ் இஸ் ஆல்சோ த செஷன் ஆஃப் தி அப்ளிகேஷன் விண்டோ. அப்ளிகேஷன் விண்டோவில் இருக்க ஒன் ஆஃப் த செஷன் பார்ட்டு தான் என்ன சொல்கிறாங்க, டாக்குமெண்ட் விண்டோ. ஓகேவா? அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட் வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமேட்டு கட் காப்பி பேஸ்ட் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். இந்த டயக்ராம் பார்த்தா நம்மளுக்கு நல்லா தெரியும். மேலே இருக்க டைட்டில் பார் தான் என்ன சொல்லியிருப்பாங்க, அப்ளிகேஷன் விண்டோ. அது கீழே இருக்க எல்லா திங்ஸுமே என்ன சொல்லியிருக்காங்க, டாக்குமெண்டேஷன் விண்டோ. நம்ம ரைட் பண்ணுற ஏரியா வந்து டாக்குமெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு விண்டோஸ் எலிமெண்ட்ஸ் பார்த்தோம். டைட்டில் பார், டைட்டில் ஹெட்டிங் இருக்கிறத நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, அதான் டைட்டில் பார். அப்ளிகேஷன் விண்டோ தான் என்ன சொல்கிறாங்க, டைட்டில் பார். என்ன நம்ம ஓப்பன் பண்ணுறோம், என்ன அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அந்த அப்ளிகேஷன் நேம் மென்ஷன் பண்ணுற ஏரியா தான் டைட்டில் பார். அது கீழே இருக்கிறது தான் மெனு பார். மெனு பாரில் இட் கண்டைன்ஸ் மெனி மெனுஸ். ஃபைல் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நியூ, சேவர்ஸ் அந்த மாதிரி நிறைய மெனுஸ் வரும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன வரும், ஒர்க் ஸ்பேஸ் ஏரியா. இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஏரியா வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வி ஹாவ் டு டைப் த டைப் ஆர் என்ன பண்ணிக்கலாம், பிக்சர்ஸ் ஆர் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஆர் அதர்வைஸ் யூ கேன் ட்ரா த பிக்சர்ஸ். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்க்ரோல் பார்ஸ். இது வந்து வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார்ஸ், 2 ஸ்க்ரோல் பார்ஸ் இருக்கும். இது யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரீனை மூவ் பண்ணி நம்ம எந்த கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். கார்னர்ஸ் அண்ட் பார்டர்ஸ். அந்த கார்னர்ஸ் அண்ட் பார்டர்ஸை நம்ம விண்டோஸ் சைஸஸ்க்கு ஏற்றதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? நவ் வி ஹாவ் டு டிஸ்கஸ் அபவுட் த டாபிக் இஸ் ஸ்டார்ட் மெனு. ஓகேவா? ஸ்டார்ட் மெனுவை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் மெனு அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் த லோயர் எண்ட். ஓகேவா? இந்த இடத்துல பிளேஸ்ட் ஆகிருக்கா, தட் இஸ் கால்ட் அஸ் த ஸ்டார்ட் மெனு. ஓகேவா? லோயர் எண்ட் ஆஃப் த சிஸ்டம், லோயர் எண்ட் ஆஃப் த விண்டோஸ் in the start button. லோயர் எண்டு கார்னரில் இருக்கும் ஸ்டார்ட் பட்டன். இது வந்து கிளிக்காக இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே அந்த ஸ்டார்ட் மெனு வந்து அப்பியர் ஆகும். இதில் வந்து இந்த ஸ்டார்ட் மெனு யூ கேன் ஸ்டார்ட் எனி அப்ளிகேஷன். எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் ஆல் ஷுட் பி இன்க்ளூட் இன் தட் ஸ்டார்ட் மெனு. எல்லாமே கண்டிப்பாக ஸ்டார்ட் மெனுவில் வந்துடும். ஆல் ப்ரோக்ராம்ஸ் கிளிக் பண்ணிட்டோன்னா நம்ம சிஸ்டம் C:, D:, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ எல்லா ப்ரோக்ராம்ஸோட டீட்டெயில்ஸும் ஃபைண்ட் ஆகும். ஆஸ் வெல் அஸ் சர்ச் பாக்ஸ் இருக்குது. சர்ச் பாக்ஸில் நம்மளோட ஃபைல் நேம், ஃபோல்டர் நேம் இல்லை எது நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சுனாலும் நம்ம கொடுத்து சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பர்டிகுலர் ரீசெண்டாக பண்ண டாக்குமெண்ட்ஸ் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாஸ்க் பார். டாஸ்க் பார் இஸ் அ ஹரிசாண்டல் ஏரியா ஆஃப் த ஹரிசாண்டல் பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் கால்ட் அஸ் அ டாஸ்க் பார். ஓகேவா? பாட்டம், ஸ்க்ரீனோட பாட்டம் ஏரியாவில் இந்த மாதிரி இருக்கும். அதுதான் என்ன சொல்லியிருப்பாங்க, டாஸ்க் பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டார்ட் பட்டன் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு ஷார்ட்கட்ஸ் இருக்கும், ஸ்டார்ட் பட்டன்ஸ் இருக்கும், அதே மாதிரி வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். சிஸ்டம் ட்ரேனா சிஸ்டம்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸு நம்ம என்னென்ன எலக்ட்ரானிக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பென்ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணால் அந்த இடத்துல பென்ட்ரைவ் இருக்குது அப்படின்னு காட்டும். நெட்வொர்க் நம்ம நெட்வொர்க் கனெக்ஷன் பண்ணியிருந்தோன்னா நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத காட்டும். அதுக்கப்புறம் நம்மளோட டேட் அண்ட் டைமு, ஹவு ஷுட் பி கண்ட்ரோல், வால்யூம், இது எல்லாமே என்ன இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் அ சிஸ்டம் ட்ரேயில் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சுட்டோன்னா அந்த மினிமைஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் ஆல்சோ யூஸ்ட் இந்த எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஆல்சோ ப்ரெசென்ட் இன் தி டாஸ்க் பாரில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஐக்கான். த யூசர் தட் கேன் சீ த டிஸ்க் ட்ரைவ். என்ன நம்ம யூசர் பை கிளிக்கிங் இந்த ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணோன்னே என்ன பண்ணியிருப்பாங்க, டிஸ்க் ட்ரைவில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செட் ஆகிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் XP, விஸ்டா இது ரெண்டுத்துலேயும் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஐக்கானோட நேம் மை கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்குது. இப்போ 2008, 2010லலாம் அது எப்படி இருக்குது அந்த ஐக்கான் அப்படின்னா திஸ் PC அப்படின்றது இருக்கும். ஓகேவா? விண்டோஸ் 8 and 10 வந்து இஸ் கால்ட் அஸ் திஸ் PC அப்படின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். திஸ் PC அப்படின்னு இருக்கும். ஓகேவா? திஸ் PC அப்படின்னு இருக்கும். மேலே கொஞ்சம் பாருங்கள், திஸ் PC அப்படின்னு விண்டோஸ் 8ம் 10லேயும் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஐக்கான் வந்து என்ன பண்ணோன்னா விண்டோஸோட வெர்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஐக்கான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? விண்டோஸ் XP, விஸ்டாலலாம் மை கம்ப்யூட்டர்னு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே இது வந்து 8லேயும் 10லேயும் என்ன ஆகிருக்கு, திஸ் PC அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் ஐக்கானே ப்ரெசென்ட் ஆகிருக்கு.
நம்ம பார்த்தோம்ல சிஸ்டம் ட்ரே, திஸ் இஸ் கால்ட் அஸ் அ சிஸ்டம் ட்ரே. இந்த இது ஓவல் ஷேப்பில் போட்டிருக்காங்களா, அதுதான் என்ன சொல்கிறாங்க, சிஸ்டம் ட்ரே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிஸ்டம் ட்ரே யூஸ் பண்ணி தான் என்ன இருக்குது, டிஃபால்ட் லாங்குவேஜஸ், நம்ம என்ன லாங்குவேஜஸ், தமிழா இங்கிலீஷ், அந்த லாங்குவேஜஸ் இருக்குது, நெட்வொர்க் ஐகான்ஸ் இருக்குது, வால்யூம்ஸு, டேட் அண்ட் டைமு, ஆரோ பிக் பட்டன், இதெல்லாம் இருக்குது. இது போக எக்ஸ்ட்ரா திங்ஸ் என்னென்னலாம் இருக்குது, ஸ்டார்ட் பட்டன் இருக்குது, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வரும். அதுக்கப்புறம் மினிமைஸ்டு ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாமே என்னது மினிமைஸ்டு. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்லேருந்து அப் டு பெயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, மினிமைஸ். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஓப்பன் பண்ணி அது மினிமைஸ் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்ராம்ஸ் லிஸ்ட் எல்லாமே டாஸ்க் பாரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா. இந்த டாஸ்க் பாரில் விண்டோஸ் எக்ஸ்பிக்கு என்ன ஐக்கான் இருக்குது, விண்டோஸ் 7க்கு என்ன ஐக்கான் இருக்குது, விண்டோஸ் 8ல் என்ன ஐக்கான் இருக்குது, விண்டோஸ் 10ல் என்ன ஐக்கான் இருக்குது, மை கம்ப்யூட்டருக்கே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு வெர்ஷன்லேயும் என்ன பண்ணியிருக்காங்க, மை கம்ப்யூட்டர் ஐக்கானையே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அந்த டீட்டெயில்ஸ் தான் கீழே இருக்குது. மை கம்ப்யூட்டர் எக்ஸ்பியில் என்ன இருக்குது, மை கம்ப்யூட்டர், 7ல் கம்ப்யூட்டர், 8ல் திஸ் பிசி, 10ல் திஸ் பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வெர்ஷன்ஸ் நம்ம போடும்போதும் இந்த மாதிரிலாம் கம்ப்யூட்டர் ஐக்கானை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் அண்ட் க்ளோசிங் அண்ட் அப்ளிகேஷன். ஒரு அப்ளிகேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் ஆஸ் வெல் அஸ் அதை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா. மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனே எப்படி இருக்குன்னா, ஆன் யுவர் கம்ப்யூட்டர் வந்து அவைலபிள் ஸ்டார்ட் மெனுவில் எல்லா அப்ளிகேஷன்ஸுமே நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி கோஸ் டு தி ஸ்டார்ட் மெனுக்கு வந்துடும். டிபெண்டிங் அந்த சிஸ்டமோட செட்டப்பை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் மெனு வந்து என்ன ஆகும், வேரி ஆகும். ஓகேவா. கிளிக் த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி அண்ட் தென் பாயிண்ட் டு ஆல் த ப்ரோக்ராம்ஸ், ஆல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணோன்னா அந்த ஆல் ப்ரோக்ராம்ஸில் நம்ம சிஸ்டமில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த டீட்டெயில்ஸ் தான் காமிக்கும். அதுலேருந்து யூ ஹாவ் டு டேக் எனி ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர். உனக்கு என்ன இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நீ என்ன இது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிற, இல்லை நீ என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு வந்து அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர்ஸை நீ செலக்ட் பண்ணிட்டேன்னா அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வில் பி ஓப்பன். அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும் உன்னோட சிஸ்டமில். ஓகேவா. எப்படி சொல்கிறாங்க, ஸ்டார்ட் மெனுவில் எல்லா இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர்ஸுமே இட் வில் பி கம்ஸ் அண்டர் தி ஸ்டார்ட் மெனுவில் வந்துடும். அப்போ நம்ம ஆல் ப்ரோக்ராம்ஸ் கிளிக் பண்ணி ஆல் ப்ரோக்ராம்ஸ் கிளிக் பண்ணோன்னா ஆல் த அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ், ஆல் த ப்ரோக்ராம்ஸ் that are all installed in that all programs ஃபோல்டருக்குள்ளே உள்ளே வந்துடும். ஓகேவா. நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுற எல்லாமே. அப்போ ஆல் ப்ரோக்ராம்ஸ் நம்ம கிளிக் பண்ணோடனே நம்ம சிஸ்டமில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணும், இது லிஸ்ட்டு காமிக்கும். அதுலேருந்து வி ஹாவ் டு டேக் யுவர் ஓன் சாய்ஸ். நம்மளோட சாய்ஸ் என்ன, நம்ம என்ன அப்ளிகேஷன் எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் யூ கேன் டேக் இட். ஓகேவா. that is called as the starting an application. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம அந்த அப்ளிகேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லணும்னா யூ ஹாவ் டு சூஸ் தி க்ளோஸ் பட்டன். இங்கே மேலே க்ளோஸ் பட்டன் அப்படின்றது இருக்கும். ஓகேவா. இங்கே இருக்கா, இங்கே மேலே இது எக்ஸ் மார்க் போட்டிருக்காங்களா, அந்த க்ளோஸ் பட்டன். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோன்னே இந்த அப்ளிகேஷன் எனக்கு வேணாம், சாரி ராங்லி வி கேன் டேக் தட் அப்ளிகேஷன் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த க்ளோஸ் பட்டன் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் ஃபைல் மெனுவில் போயிட்டு இந்த ஃபைல் கமாண்டில் போயிட்டு லாஸ்ட் ஃபைலை கிளிக் பண்ணினா அந்த ஃபைல் மெனுவை கிளிக் பண்ணோன்னா ஒரு பெரிய லாங் பாப்அப் மெனு, ஒரு நிறைய லிஸ்ட்டு வருதா, இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்த்தோம்னா எக்ஸிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஷுட் பி க்ளோஸ். ஆர் அதர்வைஸ் இதை நீ கிளிக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஃபைல் கோஸ் டு எக்ஸிட் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை ஃபைல் க்ளோஸ் டு க்ளோஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், குவிட் பண்ணலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஹவு டு மேனேஜ் யுவர் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். நம்ம ஃபோல்டர்ஸை நிறையா க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த க்ரியேட் பண்ண ஃபோல்டர்ஸ்லாம் நம்ம எப்படி எந்த ப்ராப்பர் வேல நம்ம ஹவு டு ஆர்கனைஸ் அண்ட் ஹவு டு ப்ராப்பர் வே வி ஹாவ் டு அரேஞ்ச் த ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ், அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரோக்ராம்ஸு வி ஹாவ் டு பி க்ரியேட். ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸை ஒன்று ட்ராயிங் எடுத்துக்கலாம், ஆர் எக்ஸல் ஷீட் எடுத்துக்கலாம், ஆர் வேர்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். க்ரியேட் பண்ண ஃபோல்டர்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸஸ்க்கு நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதே மாதிரி அது தேவையில்லை மூணா என்னது, அந்த பிளேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வேறு பிளேஸில் போய் நம்ம செட் பண்ணி வைக்கிறது தான் மூவ். ஓகேவா. இது வந்து தட் இஸ் ஈக்குவலன்ட் டு தி கட் ஆப்ஷன் மாதிரி. கட்டை என்ன பண்ணும், நீங்கள் செலக்ட் பண்ணி கட்டுன்னு கொடுத்துனா அந்த பிளேஸ்லேருந்து போயிடும். அதுக்கப்புறம் அது நம்ம என்ன பிளேஸஸ்க்கு வேணுமோ அந்த பிளேஸஸில் டிசைர் பொசிஷனில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்,
பேஸ்ட்டுன்னு கொடுப்போம். அப்போ வந்து இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வில் பி பேஸ்டட். ஓகேவா? அதுதான் கட் ஆப்ஷன் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் ஈக்குவலன்ட் டு மூவ். அடுத்து நெக்ஸ்ட்டு காப்பி 2 இடத்துல நம்ம வச்சுக்கலாம். அடுத்து அந்த ஃபைலோ ஃபோல்டர்ஸும் நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்க நேமை சேஞ்ச் பண்ணி நியூ நேம் வச்சுக்கலாம். ஆர் டெலீட், அந்த பர்டிகுலர் ஃபைல் வேணாம் அப்படின்னா நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நம்ம ஃபைல் நேம் என்ன ஃபோல்டர் நேம் என்ன அப்படின்றத மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீ C:, உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேம் போட்டு நீ சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? எனக்கு ஃபைல் நேம் மறந்துச்சு பட் ஃபோல்டர் நேம் தெரியுதுன்னா அந்த ஃபோல்டர் நேம் நீ கொடுத்தானா அந்த ஃபோல்டர்ஸை நீ கொடுத்தா கூட ஃபோல்டர்ஸ்குள்ளே என்னென்ன லிஸ்ட் இருக்குது அப்படின்றத காமிக்கும். அந்த ஃபோல்டர்ஸ்லேருந்து உனக்கு தேவையான ஃபைலை நீ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு நம்ம க்ரியேட்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். யூ கேன் ஸ்டோர் யுவர் ஃபைல் இன் எ லொக்கேஷன் இந்த மெனி லொக்கேஷன். நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்மளோட ஃபைல்ஸை வந்து மெனி லொக்கேஷன்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அண்ட் தி ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும் இல்லை எனி அதர் டிஸ்காக இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஃபைல்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது வந்து டு பெட்டர் ஆர்கனைஸ் யுவர் ஃபைல்ஸ் வந்து யூ கேன் ஸ்டோர் இன் த ஃபோல்டர். ஓகேவா? நம்ம ஃபைலை வந்து எந்த இடத்துல வேணாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனால் பெட்டர் வே என்னென்னா நம்ம நியூவாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ C-ல நிறைய ப்ரோக்ராம் போட்டுகிட்டே இருக்கீங்க, இல்லை HTML நிறைய ப்ரோக்ராம் ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு க்ரியேட் எ HTML அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே நீ பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், எடுத்து அந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே போட்டுட்டோன்னா அந்த HTML நீ அந்த ஃபோல்டரை மட்டும் ஓப்பன் பண்ணணும். நீ நிறைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய ஃபைல்ஸ் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கதை நீ ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருந்துச்சுன்னா அது எந்த பிளேசஸில் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு ஃபர்கட் ஆகிடும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மை கம்ப்யூட்டரில் D: அப்படின்றத எடுத்திருக்காங்க. D: என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நியூ ஃபோல்டர்னு வருதா, இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஃபோல்டர்ஸும் க்ரியேட் ஆகும். இது வந்து ஃபோல்டரோட ஐக்கான். ஓகேவா? இதுதான் ஃபோல்டரோட ஐக்கான். எப்போயுமே நீ நியூ ஃபோல்டர்னு வரும்போது இந்த ஐக்கான் தான் கண்டிப்பாக வரும். ஓகேவா? இதுலேயே நம்மளுக்கு என்ன இருக்குது, 2 ways in which we have to create a new folder. க்ரியேட் பண்ணுறதுக்கு 2 ways இருக்குது. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கணும். அடுத்து உன்னோட ட்ரைவில் போயிட்டு நியூ ஃபோல்டரை நீ செலக்ட் பண்ணிக்கணும். D: E: எந்த கோலன் வேணுமோ அந்த கோலன் நீ செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் மெனுவில் போயிட்டு நியூன்ற ஆப்ஷன் எடுக்கணும். நியூன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணோன்னே என்ன வரும், ஃபோல்டர்ஸ் வரும். இருக்கா? இங்கே செலக்ட் பண்ணியிருக்காங்க பாரு, மை கம்ப்யூட்டர். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மை கம்ப்யூட்டர் ஐக்கான் கிளிக் பண்ணியிருக்காங்க. அடுத்து D: ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்காங்க. ட்ரைவை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் மெனுவை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூன்றதை கிளிக் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனே ஃபோல்டர், அதை செலக்ட் பண்ணோன்னே த நியூ ஃபோல்டர் வில் அப்பியர். ஓகேவா? அந்த ஃபிகரில் வரும். அடுத்து நெக்ஸ்ட் அந்த ஐக்கானில் நம்ம காமிச்சோன்னா அந்த ஐக்கானில் வரும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், அந்த டைப் த ஃபோல்டர் நேம் அண்ட் ப்ரெஸ் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட ஃபோல்டர் நேமை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நியூ ஃபோல்டர்னு இருக்கா, அதை இவங்க எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் ஃபோல்டர் அப்படின்னு மாற்றிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்க, அதை வச்சு நீ டபுள் கிளிக் பண்ணாலும் சரி இல்லை இது செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணாலும் சரி இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் இது செலக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு கர்சர் வரும். அந்த கர்சரில் உனக்கு என்ன ஃபோல்டர் வேணுமோ அதை நீ செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த நேமை நீ டைப் பண்ணனா ஆட்டோமேட்டிக்லி த ஃபோல்டர் நேம் ஆஸ் அ டெஸ்ட் ஃபோல்டர் அப்படின்றது வந்துடும். ஓகேவா? இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செகண்ட் மெத்தட் இஸ் டெஸ்க்டாப்பில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக டெஸ்க்டாப்பில் போயிட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணணும். மவுஸ் ரைட் கிளிக் பண்ணோன்னா என்ன வரும், நியூ ஃபோல்டர் வரும். அதுலேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நியூ ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு உன்னோட என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி உனக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்து நீ சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து மை டாக்குமெண்ட்ஸ் வித் யுவர் நேம் யூஸிங் இந்த உன்னோட ஃபோல்டரை நீ க்ரியேட் பண்ணுங்கள். மை டாக்குமெண்ட்ஸில் போய் க்ரியேட் பண்ணுங்கள். அதே மாதிரி டி ட்ரைவில் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் நேம் செட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரியேட்டிங் ஃபைல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஏதோ ஒரு அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு நீ ஹாவ் டு ஓப்பன் பண்ணுற அப்ளிகேஷன்ஸில் நீ என்ன பண்ணுற, இப்போ வேர்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் ஜஸ்ட் யூ ஹாவ் டு டைப் த டாக்குமெண்ட். ஏதோ ஒன்று டைப் பண்ணுறீங்க, ஒரு பேராகிராஃபோ ஒரு லெட்டர்ஸோ இல்லை ஒரு எனிதிங் வாட் எவர் எல்ஸ் யூ வாண்ட், அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டைப் பண்ணுறீங்க. ஓகேவா? இன் ஆர்டர் டு க்ரியேட் த ஃபைல்ஸ் இன் எ வேர்ட்பேடுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? நீ டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்போ அந்த வேர்ட்பேடை நம்ம ஓப்பன் பண்ணணும். அப்போ எப்படி போகிறோம், ஸ்டார்ட் எல்லாத்துக்குமே ஆஸ் யூஷுவல் சேம்
ஃபர்ஸ்ட் யூ வில் கோ டு ஸ்டார்ட் அண்ட் தென் ஆல் ப்ரோக்ராம்ஸ், அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ் டு வேர்ட்பேட் அப்படின்னு போகலாம். ஓகேவா? வேர்ட்பேட், பெயிண்ட்டு, நோட் பேட் இதுக்கு எல்லாமே ஆக்சசரிஸில் போயிட்டு செலக்ட் பண்ணணும். ஆர் அதர்வைஸ் ரன்னுன்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸ்டார்ட்லேயே, அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக நீ டைப் பண்ணணும். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி வரும், அதில் வேர்ட்பேட் டைப் பண்ணி ஓகேன்னு கொடுத்துட்டாலும் த வேர்ட்பேட் வில் பி ஓப்பன். ஓகேவா? அடுத்து ஃபைண்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவாம்மா? இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் மெனுலேருந்து பார்த்துருக்கோம். கரெக்டாக? லோயஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் இருக்கிறது தான் ஸ்டார்ட் மெனு. அந்த ஸ்டார்ட் மெனுவில் கிளிக் பண்ணோன்னா ஒரு மெனு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த மெனுவில் தான் என்ன இருக்கும், நம்மளுக்கு ஆல் ப்ரோக்ராம்ஸ், நம்ம என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ எல்லாமே அப்பியர் ஆகும். அடுத்து டாஸ்க் பார் பார்க்குறோம். டாஸ்க் பார் இஸ் த பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிறது தான் டாஸ்க் பார். இட் இஸ் இதை அனதனவே என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஹரிசான்டல் பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹரிசான்டல் பாரில் ஸ்டார்ட் மெனு இருக்கும், சிஸ்டம் ட்ரே இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சிஸ்டம் ட்ரேயில் தான் என்னென்ன இருக்கும். அடுத்து நோட்டிஃபிகேஷன் ஏரியா, அதாவது தட் இஸ் கால்ட் அஸ் நியூவாக நம்ம என்னென்னலாம் ஓப்பன் பண்ணி மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாமே கரண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபவுண்ட் ஆகும். ஓகேவா? அடுத்து அந்த சிஸ்டம் ட்ரேயில் என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தோம். என்னென்னா நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்துச்சுக்கா, வால்யூம் இருக்கா, அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கான்னு பார்ப்போம், செக் பண்ணும். ஒவ்வொன்றும் செக் பண்ணி நம்மளுக்கு டேட்டு டைம் இது எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குறது தான் சிஸ்டம் ட்ரே. அடுத்து கம்ப்யூட்டர் ஐக்கான், விண்டோஸ் விஸ்டா எஸ்பிலையும் விஸ்டாலையும் என்ன இருக்குன்னா திஸ் ஐக்கான் அப்படின்னு இருக்கும். அதே இது மை கம்ப்யூட்டர் எக்ஸ்பிலையும் விஸ்டாலையும் திஸ் ஐக்கான் ரீப்ளேஸ் ஆகி மை கம்ப்யூட்டர் அப்படின்னு வந்திருக்கும். அதே மாதிரி 8-10 விண்டோஸ் 8 10 திஸ் பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கான் க்ரியேட் ஆகிருக்கும். இதெல்லாம் சிஸ்டம் ட்ரே இதெல்லாம் பார்த்துட்டோம். டாஸ்க் பார் பார்த்தோம். விண்டோஸ் 7 எப்படி இருக்குது, 8 எப்படி இருக்குது, விண்டோஸ் 10 திஸ் பிசின்னு இருக்குது, விண்டோஸ் 8 திஸ் பிசி இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் தென் ஹவு டு க்ளோஸ் த அப்ளிகேஷன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் உன்னோட சிஸ்டமில் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ண உடனே இன்ஸ்டால் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி கோஸ் டு த ஸ்டார்ட் மெனுக்கு வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் கோ டு த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி அங்கே வர மெனுஸில் ஆல் ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணி உனக்கு பர்டிகுலர் என்ன அப்ளிகேஷன்ஸ் யூ ஹேவ் டு சூஸோ தட் அப்ளிகேஷன் யூ ஹேவ் டு செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டோன்னா அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஷுட் பி ஓப்பன். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு, இது வேணாம் எனக்கு நான் ராங்காக எடுத்துட்டேன், இல்லை இந்த இது நான் முடிச்சுட்டேன், இந்த டாஸ்க் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா யூ ஷுட் க்ளோஸ் த அப்ளிகேஷன். அப்போ நம்ம க்ளோஸ்க்கு எக்ஸ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். மேலே டைட்டில் பாரில் மினிமைஸ் மேக்ஸிமைஸ் க்ளோஸ் பட்டன் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் ஃபைல் கோஸ் டு எக்ஸிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மேனேஜிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், நம்ம ஃபைல்ஸு ஃபோல்டர்ஸு க்ரியேட் பண்ணுறோம். அந்த க்ரியேட் பண்ணுற ஃபோல்டர்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் மூவ் பண்ணிக்கலாம். கட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த இடத்துல வேணான்னு சொல்லிட்டு வேறு இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் என்ன பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் தெரியலனா அதை நம்ம சர்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஆஃப்டர்வர்ட்ஸ் வி ஹேவ் டு டிஸ்கஸ் அபவுட் த டாபிக் இஸ் கிரியேட்டிங் த ஃபோல்டர்ஸ். ஒரு ஃபோல்டர் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் 2 ways இருக்குது. நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக இருந்தால் அது மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வி ஹேவ் டு அரேஞ்ச் அஸ் அ ஃபோல்டராக க்ரியேட் பண்ணி அதை நம்ம போடுறோம். அப்போ ஓப்பன் கம்ப்யூட்டர் ஐக்கான் ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஓப்பன் எனி ட்ரைவ் யூ ஹேவ் டு கிரியேட் ஏ நியூ ஃபோல்டர் அப்படின்றத போகிறோம். ஓகேவா? மை கம்ப்யூட்டரை செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு உன்னோட ட்ரைவ் மை கம்ப்யூட்டரை கிளிக் பண்ண உடனே என்ன வரும், C:, D:, E:, அந்த மாதிரி ட்ரைவ் காட்டும். அந்த ட்ரைவில் உனக்கு என்ன ட்ரைவ் வேணுமோ அந்த பர்டிகுலர் ட்ரைவை நீ செலக்ட் பண்ணிக்கணும். ஆஃப்டர்வர்ட்ஸ் D: செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூவில் அதுக்கப்புறம் ஃபைல் மெனுவில் போயிட்டு நியூலேருந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணால் இந்த ஃபோல்டர் டயலாக் பாக்ஸ் வில் அப்பியர். இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் டயலாக் பாக்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அதில் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், உன்னோட டபுள் கிளிக்கை ப்ளஸ் பண்ணாலும் அது என்ன பண்ணும், அந்த பர்டிகுலர் பிளேசஸில் வச்சு நியூ ஃபோல்டர் வச்சு செலக்ட் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணி நீ உனக்கு தேவையான ஃபோல்டர் நேமை நீ செட் பண்ணிவிட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணால் அந்த ஃபோல்டர் நேம் செட் ஆகிடும். ஓகேவா? அடுத்து செகண்ட் மெத்தட் எப்படி, டெஸ்க்டாப்பில் போயிட்டு நீ ரைட் கிளிக் பண்ணாலும், டெஸ்க்டாப்னால் என்ன ஓப்பனிங் ஸ்க்ரீன் தான் டெஸ்க்டாப். அப்போ டெஸ்க்டாப்பில் போய் நம்ம ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டரில் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு நியூ ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கலாம். அங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், உனக்கு தேவையான நேமை டைப் பண்ணி ப்ரெஸ் என்டர் கீ கொடுத்துக்கலாம்.
அப்போ க்ரியேட்டிங் ஃபைல்ஸ் வேர்ட் பேட் அந்த மாதிரி எடுத்து ஒரு ஓப்பன் பண்ணுறோம். நீ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் வேர்டை டைப் பண்ணுற அப்படின்னு நினச்சிட்டு வேணும் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஆக்சசரிஸில் போய் வேர்ட் பேட் அப்படின்னு செலக்ட் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் ரன்னில் போய் டேரெக்டாக வேர்ட் பேட் டைப் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? அந்த வேர்ட் டாக்குமெண்ட் ஷுட் பி அப்பியர். ஓகேவா? இது வந்து டெஸ்க்டாப்பில் கொடுக்குற ப்ரொசீஜர். டெஸ்க்டாப்பில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணாலும் அந்த ஃபோல்டர் நேம் வந்துடும். அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணி எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம ரீநேமிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், அடுத்து வந்து ஃபைண்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், இதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா.